ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல வந்த நைட் டிரைவ் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ தன்னோட லவர் பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்றதுக்காண்டி நைட் டைம்ல ஒரு லாங் டிரைவ்க்கு பிளான் பண்ணி அதுக்காக போகும்போது அப்படி போற வழியில போலீஸாலையும் அரசியல்வாதிகளாலையும் சில பிரச்சனைகள் வருது. இதுல இருந்து ஹீரோவும் ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறத சூப்பரான ட்விஸ்டோட த்ரில்லிங்கா சொல்ற படம் தான் நைட் டிரைவ். படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஃபேமஸான டிவி சேனல்ல ஒர்க் பண்ற இந்த படத்தோட ஹீரோயினி ரியாவை காமிக்கிறாங்க. அவங்க ஷூட்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவங்களோட மேனேஜர் வந்து, ரியா உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்புறம் ஒரு பேட் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினியும் பேட் நியூஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு மேனேஜரும் தங்கத்தை கடத்தல் பண்ண கேஸ்ல மினிஸ்டருக்கு அரெஸ்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினியும் இந்த டைமும் அவரு எப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண, அதுக்கு மேனேஜரும் அதை பத்தி நீ கவலைப்படாத, குட் நியூஸ் என்ன தெரியுமா, இந்த நியூஸை நம்ம கவர் பண்ணதுனால நம்மளோட சேனலுக்கு டிஆர்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நம்ம தெரியப்படுத்துறதுனால நம்மளோட டிஆர்பியும் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கும் ரெடியாவே இரு, நமக்கு எப்பனாலும் அப்டேட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் போக, அடுத்த சீன்லயே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்ற ஒரு ஆபீஸ் முன்னாடி நிறைய மீடியா பர்சன்ஸ் ரொம்ப வருஷமா தங்க கடத்தல் யார் பண்ணாங்க அப்படின்னு தெரியாம இருந்ததாகவும், இந்த கேஸ்ல மினிஸ்டருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவரை விசாரிக்கிறதுக்காண்டி இங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற நியூஸ பரபரப்பா பேசிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துல அந்த மினிஸ்டரும் உள்ள இருந்து வெளியில வர, இவரை நம்ம மினிஸ்டர்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட மீடியா பர்சன்ஸ் இந்த கேஸ்ல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா, விசாரணைக்காண்டி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அதுக்கு மினிஸ்டரும் எனக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, கடத்தல் பண்ணவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற டிஸ்கஷன் காண்டி தான் நான் இங்க வந்தேன், என்ன பிடிக்காதவங்க தான் எனக்கும் இந்த கடத்தலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி குரலையே கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார்ல ஏறி போக, அப்படி போற வழியில சிஎம் கால் பண்ணி விசாரணையில நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி வெளியில தெரியறதுக்கு முன்னாடி நீ ஆரம்பிச்ச கேஸ நீயே முடிச்சு வை, இந்த விஷயத்துல என்னோட உதவி எதுவுமே உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போன வைக்க, மினிஸ்டரும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வருவாரா. அப்போ அவரோட வீட்டுல ஒரு போலீஸ் வெயிட் பண்றாரு. இவரை நம்ம சீஃப்னு வச்சுக்கலாம். மினிஸ்டருக்கு கீழே வேலை பாக்குறதுக்காண்டி அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவரையும் ஒரு ஆபீசரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அவர் வந்து மினிஸ்டர் கிட்ட நாளைக்கு காலையில 11 மணிக்கு உங்களுக்கு அரெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த தகவலை சொல்லதான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மினிஸ்டர் ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது மினிஸ்டர் கூட இருந்த அசிஸ்டன்ட், நம்ம வீட்டுல 18 கிலோ தங்கம் இருக்கு, நாளைக்கு அவங்க ரெய்டு வர்றதுக்குள்ள நம்ம அந்த தங்கத்தை எல்லாம் இடமாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மினிஸ்டரும் இந்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அசிஸ்டன்ட்டும் வெளியில இருந்து நமக்கு ஆள் தேவையில்லை, நமக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஹீரோ ஜார்ஜ் காமிக்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்டு சின்னதா ஒரு டிராவல்ஸ் வச்சிருப்பாரு. அந்த டிராவல்ஸ்ல இவர் ஒரு கால் டாக்ஸி டிரைவர். ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, எங்கடா இருக்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கிளம்பணும், என் மேல உனக்கு இன்னும் கோவம் போகலையா, திடீர்னு இந்த ட்ரிப்புக்கு அரேஞ்ச் பண்ணதுனாலதான் நானும் கிளம்ப வேண்டியதா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் எனக்கு என்னப்பா உன் மேல கோவம், நீ எங்க போகணுமோ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண, அடுத்த நிமிஷம் அவரோட போன்ல ஊபர் மூலமா கால் புக்கிங் ஆயிருக்குமா. இவரும் அந்த நம்பர் கால் பண்ணி எங்க வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த இடத்துக்கு போக, அங்க ஒரு லேடியும் ஒரு குட்டி பொண்ணும் கார்ல ஏறிக்கிறாங்க. அப்படி அவங்க கார்ல வரும்போது ஹீரோ மொபைல்ல டிவி நியூஸ் ஆன் பண்ணி பாத்துட்டு இருப்பாரா. இதை பார்த்து அந்த லேடியும் எங்களை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நியூஸ் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் மேடம் நான் நியூஸ் எல்லாம் பாக்கல, நியூஸ் வாசிக்கிற பொண்ணதான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த லேடியும் சிரிக்க, ஹீரோவும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே வருவாரு. அப்போ அந்த லேடி ஒரு பேக்கரியில நிப்பாட்டுங்க, ஒரு கேக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஒரு பேக்கரி பார்த்து நிப்பாட்டுவாரா. அப்போ அந்த லேடி எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுங்க, நீங்களே போய் கேக் வாங்கிட்டு வாங்க, நான் போனேன்னா இந்த கடை மொத்தத்தையே வாங்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கையில ஏடிஎம் கார்டையும் கூடவே பின் நம்பரையும் கொடுப்பாங்களா. இதை பார்த்துட்டு ஹீரோ, தெரியாத ஆள்கிட்ட பின் நம்பரை சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு அந்த லேடியும், உங்களை பார்க்கும்போது திருட மாதிரி லுக் இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் சிரிச்சுட்டே கேக்க வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது ஏடிஎம் கார்டு உள்ள ஒர்க் ஆகல, அதனால என்னோட காசை கொடுத்து நான் கேக் வாங்கிட்டேன், நீங்க அப்புறமா எனக்கு ஜிபே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த லேடி ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கார்ல கொண்டு வந்து டிராப்பும் பண்றாரு. அப்படி போகும்போது அந்த லேடி வாங்கின கேக்க அந்த கார்ல விட்டுட்டு போயிடறாங்க. அடுத்ததா ஹீரோயினியை பிக்கப் பண்ணிட்டு போகும்போது தான் தெரியுது ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோயினியை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணும்போது ஹீரோயினி எங்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும் ஒன்னும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி அங்க இருந்து கோச்சிட்டு போவாங்களா. இவரும் பின்னாடியே சமாதானப்படுத்தலான்னு போகும்போது பால்கனில ஹீரோயினியோட அப்பா நின்னுட்டு இருப்பாரு. அவரை பார்த்துட்டு ஹீரோவும் ஸ்டன்னிங் ஆகி நிக்க, அந்த இடத்துல ஹீரோயினியோட அப்பாவும் இங்க இருந்து போடா அப்படின்ற மாதிரி திட்ட, ஹீரோவும் லோஸ் கட் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோக்கு சரியான வேலை இல்லாதனால ஹீரோயினியோட அப்பாக்கு இவங்க லவ் பண்ற விஷயம் பிடிக்கல, அதனாலதான் ஹீரோ மேல அவருக்கு ஒரு கோவம் இருக்கும். இதை காமிச்சுட்டு அந்த சீன் கட் ஆகி அடுத்த நேரம் அவரோட வீட்டுக்கு போவாரா. அங்க இவர மாதிரியே டிரைவரா வேலை பாக்குற ஒரு லேடி இருப்பாங்க. இவங்கள லேடி ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். அவங்க கிட்ட ஹீரோ ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்து இவங்க ஃப்ரெண்டான பாஸும் வருவாரா. அவரை பார்த்துட்டு ஹீரோ, நீங்க மீட்டிங் போறதா தான் என்கிட்ட சொன்னீங்க, ஆனா நீங்க கோவாக்கு வேற விஷயமா போற மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி கலாய்க்க,
அதுக்கு ஃப்ரெண்டும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் மீட்டிங் காண்டி தான் போறேன், நான் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் இந்த டிராவல்ஸ பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே சீன் கட் ஆகி இந்த சைடு மினிஸ்டர் வீட்டுல மினிஸ்டர் பாக்குறதுக்காண்டி பாலுன்னு ஒரு நபர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவரை நம்ம பாலுன்னே வச்சுக்கலாம். மினிஸ்டரும் பாலுவை பார்த்துட்டு எல்லாமே போயிடுச்சு, இன்னைக்கு நைட்டு தான் நானு மினிஸ்டரா இருக்கிற கடைசி இரவு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ல, இதை பார்த்துட்டு பாலுவும் ஐயா நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம எவ்வளவோ பண்ணிருக்கோம், இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணி உங்களை இதுல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு அசிஸ்டன்ட்டும் இந்த விஷயத்துல நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, நாளைக்கு காலையில 11 மணிக்கு மினிஸ்டருக்கு அரெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம கட்சியிலே சில பேரு நமக்கு எதிராக வேலை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மினிஸ்டர் எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் போனதுக்கு அப்புறம் நம்மளோட கட்சி என்ன ஆகுமோன்றதா கவலையா இருக்கு, நானும் உன்னோட அப்பாவும் சேர்ந்துதான் இந்த கட்சியவே உருவாக்கணும், என்னையே இதுல உட்கார வச்சு உன்னோட அப்பா அழகு பார்த்தான், அவனோட ஆசை நிறைவேறாம போயிடுச்சுன்றதா எனக்கு கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ல, இதை பார்த்த பாலுவும் அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீங்க எங்களுக்கு தேவை, கிடைச்ச பங்குல நீங்க எல்லாத்துக்கும் தானே ஷேர கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே விசுவாசமா பேச, அதுக்கு அசிஸ்டன்ட்டும் மினிஸ்டரும் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கட்சியில இருக்கிறவங்க யாரும் நினைச்சு பாக்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி எல்லாரும் விலைக்கு தான் நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பாலுவை தனியா கூப்பிட்டு உன்னை நான் எதுக்காக இங்க வர சொன்னேன் அப்படின்னா, நம்மளோட வீட்டுல 18 கிலோ தங்கம் இருக்கு, அதை எப்படியாவது இங்க இருந்து இடம் மாத்தணும், நாளைக்கு காலையில அரெஸ்ட் பண்றதுக்கு இங்கதான் வருவாங்க, அவங்க கையில இது மாட்டுச்சுன்னா ரொம்பவே பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பாலுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட சொல்லி நம்ம இடம் மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு அசிஸ்டன்ட்டும் இந்த விஷயத்துல யாரையும் முழுசா நம்ப முடியாது, மினிஸ்டருக்கு அரெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளோட கட்சியில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அப்படி இருக்கும்போது கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு ஓட தான் பாப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த விஷயத்துல மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாருன்னா உன்ன கூட நானு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பாலுவும் நான் வேணா மினிஸ்டர் கிட்ட பேசுறேன், இங்க கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அசிஸ்டன்ட்டும் ஒரு இடத்த சொல்லி அங்க போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஆள் பாத்துக்குவான், நீ இந்த ரூட் வழியா தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே சீன் கட் ஆகி ஹீரோ அவரோட வீட்டுல குளிச்சுட்டு வரும்போது அந்த லேடி ஃப்ரெண்டும் சரக்கு வாங்கி அடிக்கலாம்னு சொல்லி சரக்குலாம் எடுத்துட்டு ஹீரோவோட கார்ல இருந்த கேக்கை எடுத்துட்டு வந்திருப்பாங்களா. அந்த கேக்கை பார்த்துட்டு ஷைடிஸ் எதுவுமே இல்லையே நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல வேலைக்கு நீ கேக் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை பார்த்துட்டு ஹீரோவும் என்னது கேக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து பாப்பாரு. பார்த்தா அந்த குட்டி பொண்ணுக்காண்டி வாங்கின கேக்கா இருக்குமா. இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க லைட்டா எடுத்து வாயில வைக்க, இதை பார்த்துட்டு ஹீரோவும் இது நமக்காக வாங்கின கேக் இல்ல, கார்ல ஒரு குட்டி பொண்ணு ஏறிச்சு அவளுக்காண்டி வாங்கின கேக்கு, மருந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கேக்ல பிரியான்னு எழுதி இருக்குமா. அதுல இவங்க லைட்டா எடுத்து சாப்பிட்டதுல அந்த பீ மட்டும் கட் ஆகி வெறும் ரியான் மட்டும் இருக்குமா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு அப்பதான் ஞாபகம் வருது, மறுநாள் ஹீரோயினுக்கு பர்த்டேன்னு சொல்லி இந்த விஷயத்தை எப்படி மறந்தோம், இப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் லேடி ஃப்ரெண்டு இதுலதான் ரியான் எழுதி இருக்குல்ல, இதவே கொடுத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்ல, கட் பண்ணா ஹீரோயினி அவங்க வீட்டுல இருப்பாங்களா. கேக்க வாட்ஸ்அப்ல போட்டோவை அனுப்பி வச்சுட்டு அடுத்து ஹீரோ கால் பண்ணி உன்னோட பர்த்டேவா நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா, எப்படி என்னால மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு முதல்ல பால்கனி டோர் ஓபன் பண்ணி நான் வெளியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா. இவங்களும் டோர் ஓபன் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினி ஒரு ரொமான்ஸா பாக்க, அப்ப ஹீரோ உங்ககிட்ட நானு லாங் டிரைவ் போலாமான்னு கேட்டேன்ல, போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயினி ஓகே சொல்லிட்டு நான் ரெடி ஆயிட்டு வரேன், நீ கீழே கிளம்பு அப்படின்னு சொல்லி வாசல் வழியா அவரை அனுப்பி வைக்க, இவரும் கீழே இறங்கி வருவாரா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினியோட அப்பா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரா. ஹீரோவும் அதை ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருப்பாரா. அப்போ சரக்க ஒரு டம்ளர்ல ஊத்தி வச்சுட்டு தண்ணி காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உள்ள போய் எடுக்க போவாரா. அந்த கேப்ல ஹீரோ ஊத்தி வச்சிருந்த சரக்க அவர் குடிச்சிட்டு திரும்பவும் குடிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல ஹீரோயினியோட அப்பாவும் வருவாரா. இவர் அதை பார்த்துட்டு மறுபடியும் போய் ஒளிய, அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பா கிளாஸ்ல சரக்கு இல்லாத பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி குடிச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரும் அவரோட ரூம்ல போய் படுக்க, இந்த சைடு ஹீரோயினியும் ரெடி ஆயிட்டு வர. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மெதுவா அந்த வீட்டுக்கு வெளியே வர, அப்ப ஹீரோயினி நான் கார் ஓட்டுறேன் நீ தான் சரக்கு அடிச்சிருக்கீல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு 2 பேர் சேர்ந்து அந்த ஊரையே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு சுத்தி பாக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங்கும் வரும். அந்த சாங்க முடிஞ்சு அவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருப்பாங்களா. அப்ப ஒரு இடத்துல போலீஸ் செக்கிங் நடந்துட்டு இருக்குமா. அந்த இடத்துல ஒரு போலீஸ் வந்து இவங்களை பார்த்து காரோட ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாம் எடுத்து போய் சார் கிட்ட காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினியும் உங்க சாருக்கு கால் இல்லையா அவரால் நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஹீரோவும் நான் வந்து காமிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு அந்த போலீஸும் நீங்க வரக்கூடாது, கார் யார் ஓட்டுறாங்களோ அவங்க தான் வந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த ஹீரோயினியும் அப்படி எல்லாம் செய்ய முடியாது, டிஜிபி போட்ட ஆர்டர் படி வண்டியில இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ற மாதிரி செக் பண்ண கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல இன்னொரு போலீஸ் வந்து அங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, இவரை நம்ம இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கலாம். அதுக்கு கூட இருந்த போலீஸ் இந்த மேடம் ரொம்பவே ரூல்ஸ் பேசுறாங்க, நீங்க இங்க வந்துதான் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்ஸ்பெக்டரும் பக்கத்துல போய் பார்க்கும்போது கார்ல ஹீரோயின் இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு ஓ இவங்கள தெரியலையா, ஒரு சேனல்ல பெரிய நியூஸ் ரீடர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினிய கீழே இறங்குங்க நாங்க வண்டியை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினியும் எதுக்காக இறங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் இதுவும் டிஜிபியோட ஆர்டர் தான் நீங்க இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல இவங்களும் பேச வருவாங்களா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் எதுவும் பேச வேணாம் வா கீழே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கும் போது போலீஸும் வண்டியை செக் பண்ணும்போது எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்ஸ்பெக்டரும் ஹீரோ பார்த்துட்டு 2 பேரும் இந்த டைம்
டைம்ல எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் லாங் டிரைவ்க்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டரும் நைட் டைம்ல லேடிஸ் எல்லாம் தனியா கூட்டி எதுக்கு ஏன் லாங் டிரைவ் போற, பகல்ல போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோயினும் லேடிஸ் நைட்ல போகவே கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க இதை கேட்டா இன்ஸ்பெக்டர் கடுப்பாகி ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த மிஷினை வச்சு ஹீரோயினியா ஊத சொல்ல ஹீரோயினி ஓவரா பேசுவாங்களா. அந்த இடத்துல ஹீரோ பிரச்சனை எதுவும் வேணாம் நீ அவர் சொல்றதை செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினியா ஊதுவாங்களா. இன்ஸ்பெக்டரும் அதை பார்த்துட்டு சரி இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கோவத்துல சொல்ல இதை பார்த்துட்டு ஹீரோயினியா அவரை திட்ட இதை அவர் காதுல விழுந்து போனவர் திரும்ப வந்து இந்த கார் யார் பேர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் என் ஃப்ரெண்டோட பேர்ல இருக்கு நான் தான் இந்த காரை ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் பேட்ச் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு ஹீரோவும் எல்லாமே இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லுவாரா. அப்பனா மேடமுக்கு பேட்ச் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை பார்த்து கேட்க அதுக்கு ஹீரோயினும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு இன்ஸ்பெக்டர் பேட்ச் இல்லாம டாக்ஸியை ஓட்டுனது சட்டப்படி குற்றம், இந்த காரை நானு கஸ்டடியில எடுக்க போறேன், நீங்க எதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினியும் நீங்க டிவி நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா, 2017 இந்த மாதிரி எஸ்யூவி காரை ஓட்டுறதுக்கு பேட்ச் எல்லாம் தேவையில்லை, வெறும் லைசன்ஸ் மட்டும் இருந்தா போதும், எனக்கு லைசன்ஸ் இருக்கு அதனால இந்த காரை உங்களால கொண்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு அசிங்கமாயி அங்க இருந்த மக்களும் அவரை பார்த்து கிண்டல் பண்ண இதனால கூட இருந்த போலீஸும் பிரச்சனை எதுவும் வேணாம் சார் அவங்கள இங்க இருந்து அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சைலண்டா சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயினும் அப்படி எல்லாம் போக முடியாது, நான் பொண்ணுன்றதுனால தானே இவரு இவ்வளவு தூரம் நின்று என்னை அசிங்கப்படுத்தினாரு, அதுக்காக இவர் என்கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் சாரி வேணுமா நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கார்ல உட்கார வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சார் இங்க நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, அவ பேசினதுக்காண்டி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார்ல ஏற இதை பார்த்த இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினி கிட்ட இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்ட சாரியை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரி சொல்ல இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேத்துக்கும் பகையாயிருச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினியும் கார்ல போகும்போது ஹீரோ ஹீரோயினி சத்தம் போடுறாரு உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு, நீ ஓவரா சீன் போட்டு அதை யாரோ வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணா என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே வர அந்த இடத்துல ஹீரோயினியும் பிரச்சனை வேணான்னு ஒதுங்குறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் பதிலுக்கு திட்ட இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிகிட்டே வருவாங்களா. அப்ப ரோட பாக்காதனால அந்த இடத்துல ஒரு நபர் இவங்க கார் மேல மோதி கீழே விழுகிறாரு. இவங்களும் என்ன நடந்துச்சுன்னு புரியாம ஷாக்ல இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ கொஞ்சம் நிதானமாயிட்டு ஹீரோயினியை சமாதானப்படுத்தி வா இறங்கி என்னாச்சுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பார்த்தா அந்த இடத்துல அடிபட்டு கிடக்குறது பாலு. இவங்களும் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்கும் போதே அப்பதான் அவருக்கு உயிர் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. உடனே அவரை தூக்கி கார்ல போட்டு அந்த இடத்துல ஒரு பேக் இருக்குமா அதையும் தூக்கி கார்ல வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போக அப்படி போற வழியில ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அடிப்பட்டவர் ரொம்பவே சீரியஸா இருக்காரு, என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவரோட ஃப்ரெண்டும் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற இடத்த விசாரிச்சுட்டு அந்த ஏரியால எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க இருக்கிற டாக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான், நீங்க அங்க போங்க அதுதான் நமக்கும் சேஃப், நான் டாக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், கொஞ்ச நேரத்துல நானும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இவங்க போகும்போதே அங்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சு ரெடியா இருப்பாங்களா. பாலுவையும் அதுல வச்சு உள்ள கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு டாக்டர் வந்து நீங்க தானே ஜார்ஜ், இப்பதான் ஃப்ரெண்டு கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ன்றதுனால நானு போலீஸ்க்கும் தகவல் சொல்லிட்டேன், இது ஒரு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போக இவங்களும் என்னாச்சோ அப்படின்ற ஒரு பயத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸும் வர்றாங்க. யாரா போலீஸ் வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கதான் நமக்கு ட்விஸ்ட் வர்றது இன்ஸ்பெக்டர். இவங்களும் அவரை பார்த்து பயந்துட்டு எழுந்து நிக்க அவரும் இவங்களை பார்த்துட்டு நல்லா மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்ற ஒரு தோரணையில லுக்க விட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேள்வி கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் எங்க கார் முன்னாடி வந்து விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டரும் நீங்க தானே காரை ஓட்டுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல ஹீரோ இல்ல சார் நான் தான் ஓட்டினேன், பாதி வழியில இவங்க மூட் ஆஃப் ஆனதுனால இவங்கள பக்கத்துல உட்கார வச்சுட்டு நான் தான் டிரைவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டரும் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோவோட பிளட் எடுத்து செக் பண்ணுங்க, எனக்கு என்னமோ ஹீரோ சொல்ற விஷயம் நம்புற மாதிரி இல்ல, அந்த பொண்ணை பார்த்தா ரொம்பவே பயந்த மாதிரி இருக்கு, இவங்க கிட்ட எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்டான முறையில எழுதி வாங்கிக்கோங்க, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போக அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்டும் அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதி வாங்கிட்டு இருப்பாரா. அப்போ உள்ள போயிட்டு வந்த இன்சும் வெளியில வர அவர் வர்றதை பார்த்துட்டு ஹீரோ அடிப்பட்டவர் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு இன்சும் இவரை அவனுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு ஹீரோவும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னா நாங்க போகலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அந்த இடத்துல இன்சும் நீங்க எங்க போறீங்க, நீங்க எங்கேயும் போக முடியாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் சார் இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், காரை ஓட்டுனது நான் தான், நான் வேணா இங்க இருக்கேன், ஹீரோயின் எதுக்காக இங்க இருக்கணும், அவங்க போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இன்சும் டென்ஷன் ஆகி யார் சொன்னா இது ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு, இது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு நாங்க எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு இன்சும் நீங்க பண்ணீங்களா பண்ணலையான்னு நாங்க விசாரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல இன்சும் உள்ள அடிப்பட்டவரோட உடம்புல வெட்டுக்காயம் நிறைய இருக்கு, இதனால பிளட்டும் நிறைய லாஸ் ஆயிருக்கு, உள்ள அடிப்பட்டவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மர்டர் கேஸ், அதனால நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்டையும் இவங்க எங்கேயும் போக
போக கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் நடந்த ஸ்பாட்க்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போவாரா. அப்படி போகும்போது அவரோட பார்வையிலே உங்க 2 பேர்த்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னும் புரியாம அந்த இடத்துல உட்கார அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு மினிஸ்டர் அவங்க ஆளுங்க கிட்ட அந்த பேக் என்னாச்சு, ஹீரோவும் ஹீரோயினும் எடுத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோடயே இருக்க அந்த இடத்துல அவரோட அடியாட்கள் அந்த பேக ஹீரோவும் ஹீரோயினி தான் எடுத்து போனாங்க, அதை நாங்க எங்க கண்ணால பார்த்தோம், நாங்க பக்கத்துல போயிட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிதான் நாங்க பக்கத்துல போகல, அவங்களும் கார் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல மினிஸ்டரும் அவங்கள சத்தம் போட்டு வெளியே அனுப்பி வச்சுட்டு மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் கிட்ட 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 18 கிலோ தங்கம், அது என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. அப்போ சீஃப் வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, இன்ஸ்பெக்டர் தான் அவரோட கஸ்டடியில வச்சிருக்காரு, அடிபட்ட பாலுவும் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு மினிஸ்டரும் தங்கத்தை பத்தி ஏதாவது டீடைல் தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு சீஃபும் அதை பத்தி எந்த தகவலுமே ரிப்போர்ட்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு மினிஸ்டரும் போலீஸ்க்கு தங்கம் இருக்கிறது தெரியல அப்படின்னா ஒண்ணு அந்த பேக்ல தங்கம் இருக்கு அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியாம இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த தங்கத்தை எடுத்து வச்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு சீஃபும் ஒரு சீரியஸான விஷயமும் கூட இருக்கு, அந்த கார்ல இருந்தது ஹீரோயினி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மினிஸ்டர் அப்படியே ஆடி போறாரு. ஏன்னா இவர் மாற்றதுக்கு காரணமே ஹீரோயினி தான். அதுக்கப்புறம் நிதானமானவர் சீஃப் கிட்ட பேக்ல தங்க இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல, அப்படி தெரிஞ்சிருந்தா ஹாஸ்பிட்டல சுத்தி மீடியா பர்சன்ஸ் தான் இருந்திருப்பாங்க, இன்ஸுக்கு கால் பண்ணி அவங்கள அங்கேயே வைக்க சொல்லிட்டு அவர் முன்னாடியே அந்த காரை செக் பண்ணும்போது அப்ப அதுல தங்க இருந்தா மாட்டிக்கிறது இவங்க தான், அதனால இந்த கேஸ்ல முக்கிய காரணமே ஹீரோயினி தான் சொல்லி நம்மளும் திசை திருப்பி விட்டுருவோம், நானும் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட சீஃபும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் பயந்துகிட்டே உட்காந்துருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து பயப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்ல, அவரோட உடம்புல வெட்டுக்காயம் நிறைய இருந்ததுனால பிளட் லாஸ் ஆயிருக்கு, அதனாலதான் பிரச்சனையே, பிளட்டை நாங்க ஏத்திட்டு இருக்கோம், இன்னும் 2 ஹவர்ஸ்ல அவரு கண்ணு முழிச்சிருவாரு, நீங்க அவரை இடிக்கவே இல்ல, உங்க கார்ல அடிபட்டதுக்கான அடையாளம் எதுவுமே அவரோட உடம்புல இல்ல, எங்கேயோ தப்பிச்சு வந்தவர் உங்க கார் முன்னாடி வந்து விழுந்திருக்காரு, அவ்வளவுதான், இதுல உங்க மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் உள்ள போக இதை கேட்ட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் நிம்மதியாகுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியில வருவாங்களா. அப்ப இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வர அவர்கிட்ட டாக்டர் கிட்ட இப்பதான் நாங்க பேசணும், அடிபட்டவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இன்னும் 2 ஹவர்ஸ்ல அவர் கண்ணு முடிச்சிருவாரு, அது மட்டும் இல்லாம எங்க மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்க இங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி இவங்க மேல கோவத்துல இருந்ததுனால நீங்க இங்க இருந்து போக முடியாது, நான் சொல்ற வரைக்கும் இங்கதான் இருக்கணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினி மறுபடியும் ரூல்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரூல்ஸ் பேசினாலும் கொஞ்சம் கரெக்டா தான் பேசுவாங்களா. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் கடுப்புல போய் உட்காருங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்த அந்த இடத்துல ஹீரோவும் சைலண்டா சரிவா நம்ம போய் அமைதியா உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போக இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட அவங்களோட காரை கஸ்டடியில எடுக்கணும், ஸ்டேஷன் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் உள்ள போக அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கிட்ட வந்து வண்டியில இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நாங்க காரை ஸ்டேஷனுக்கு எடுத்து போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேர் வந்து கார்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பேக்ல இருந்து போன் அடிக்குமா, இவங்களும் அந்த ஆளோட போன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்கலான்ட்டு பேக் ஓபன் பண்ணுவாங்களா. பார்த்தா பேக் ஃபுல்லா ஒரே தங்கம். இதை பார்த்துட்டு 2 பேர் ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது இந்த சைடு சீஃபும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சீஃபை பார்த்துட்டு மேலே இவங்க ஷாக் ஆகி போய் நிக்க வந்த சீஃப் இன்ஸ்பெக்டர் என்னன்னு விசாரிச்சுட்டு இதுல ஹீரோயினி எப்படி இன்வால்வ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு இன்ஸும் அடிபட்டவர் எங்க இருந்தோ தப்பிச்சு வந்து இவங்க கார் முன்னாடி வந்து விழுந்திருக்காரு, இவங்க தான் அந்த டயத்துல அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்க மேல எந்த தப்புமே இல்ல, ஹீரோயினி கொஞ்சம் திமிரா பேசினதுனால அவங்கள பயமுடுத்த தான் பிடிச்சு வச்சிருக்கேன், மத்தபடி அவங்கள நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்ல இதுல இருந்து இவரு நல்ல போலீஸ் தான் அப்படின்றது நமக்கும் புரிய வருது. அதுக்கு சீஃபும் நான் சொல்ற வரைக்கும் இவங்க இங்கே இருக்கட்டும், இப்ப அவங்களோட காரை செக் பண்ணணும், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி இன்சைன் கூட்டிட்டு காரை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பயந்துட்டு நின்னுட்டு இருப்பாங்களா. சீஃபும் காருக்குள்ள பாத்துட்டு இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் ஹீரோயினுக்கு இன்னைக்கு பர்த்டேன்றதுனால லாங் டிரைவ் கூட்டிட்டு போய் அங்க வச்சு கேக் கட் பண்ணலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல சீஃபும் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறது அதுல கேக் தான் இருக்குமா. கூட இருந்த போலீஸும் காரை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல சீஃபும் இந்த காரை ஸ்டேஷனுக்கு எடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி நடந்து வர இந்த சைடு காரையும் எடுத்துட்டு போனா பார்த்தா அந்த பேக் காருக்கு கீழே தான் இவ்வளவு நேரம் இருந்திருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் போன அவங்க திரும்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடய பார்த்துட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துல ஃப்ரெண்ட் வந்து காரை நிப்பாட்டிடுறாரு. இவங்களும் திரும்பி பார்க்கும்போது கரெக்டா அந்த பேக் மறைஞ்சிருமா. ஃப்ரெண்ட் வர பார்த்துட்டு இன்ஸ்பெக்டரும் நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஃப்ரெண்டும் இன்ஸ்பெக்டர் கிட்ட ரூல்ஸ பேச இதுல கடுப்பான இன்ஸ்பெக்டர் அந்த வண்டி உன் பேர்ல தானே இருக்கு, நீ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைடு போக இந்த சைடு ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே திரும்ப வரா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேக் கிடக்குமா. அதை பார்த்துட்டு என்னடா பேக்கை கீழே போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து காருக்குள்ள வைக்க அப்படியே சீன் கட் ஆகி இந்த சைடு சீஃப் மினிஸ்டருக்கு கால் பண்ணி நாங்க காரை செக் பண்ணதுல பொருள் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே இந்த சைடு ஃப்ரெண்டு கிட்ட அந்த பேக் ஓபன் பண்ணி காமிக்கிறாரு. பார்த்தா பேக் ஃபுல்லா தங்கமா இருக்குமா. அதை பார்த்த ஃப்ரெண்டு நம்மளோட லைஃப் செட்டில் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க உடனே ஹீரோயினி நீ என்ன பேசிட்டு இருக்க, இந்த பேக் நம்ம போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ அப்பனா நீயே கொண்டு போய் கொடு, அந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சிருந்தா நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருக்கலாம், அவர் எதுலயாவது நம்மள மாட்டி விடணும் அப்படின்றதுக்காண்டியே புடிச்சு வச்சிருக்காரு, அப்படி இருக்கிறவர்கிட்ட
போய் இதை கொண்டு போய் கொடுத்தா அப்படின்னா இதுக்கெல்லாம் நீதான் காரணம் சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப பாலுவோட போனு தொடர்ந்து ரிங் ஆயிட்டே இருக்குமா. இவங்களும் அந்த போனை எடுத்து பாக்குறாங்க. அதுல வால்பேப்பர்ல இருக்கிற போட்டோவை பார்த்து ஹீரோ மறுபடியும் ஷாக் ஆக யாருன்னு பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ வண்டியில ஏறின அந்த லேடியும் குட்டி பொண்ணும் தான் பாலுவோட ஃபேமிலி. இதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே அப்படியே சீன் கட் ஆகி இந்த சைடு சீஃப் இன்ஸ்பெக்டர் அவங்கள பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு இன்ஸ்பெக்டரும் அப்படியெல்லாம் இல்ல சார், அவங்க ஆக்சிடென்ட் ஆன டென்ஷன்ல அப்படி இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் எங்கிட்ட மாட்டினாங்க. அப்ப கூட நான் வண்டியை செக் பண்ணேன், எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அதுக்கு சீஃபும் நான் சொல்ற வரைக்கும் அவங்க எங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ ஹீரோயினி ஃப்ரெண்டு 3 பேத்தையும் காணோம், எங்கே எஸ்கேப் ஆயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு சீஃப் டென்ஷன் ஆகி இன்ஸ்பெக்டர் பார்த்து உன்னை எதுக்காக இங்க நிக்க வச்சேன், அவங்க எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை நிக்க வச்சேன், இருந்தும் அவங்க எப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள எல்லாத்துக்கும் அலர்ட்டை கொடுத்து பிடிக்கிற வழியை பாரு, அடிபட்டவருக்கு சுயநினைவு வந்துச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினியும் எங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பாலுவோட ஃபேமிலியை பாக்குறதுக்காண்டி தான் போயிருப்பாங்க. அங்க போய் அந்த லேடி கிட்ட பாலுவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினி அந்த வீட்டுல மினிஸ்டரும் பாலுவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்குமா, அதை பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த லேடியும் மினிஸ்டர் கிட்ட தான் பாலு பர்சனல் ஸ்டாஃபா வேலை பாக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி அதுக்கப்புறம் ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்களா. இவங்க வரதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டரும் இவ்வளவு நேரம் எங்க போனீங்க, உங்களை எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் அந்த லேடியை காமிச்சு இவங்க தான் பாலுவோட வைஃப், இவங்களை கூப்பிட தான் நாங்க அங்க போனோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் அடிப்பட்டவரை முன்னாடியே உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது நீ தெரியாதுன்னு சொன்ன, அப்படி இருக்கும்போது இவங்க வைஃப் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் நேத்து சாயந்தரம் தான் இவங்களை என்னோட கார்ல பிக்கப் பண்ணி அவங்க வீட்டுல டிராப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் இந்த லேடி பாலுவோட வைஃப்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவும் பாலுவோட போனை கையில கொடுத்து இந்த போன்ல அவங்க கால் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் இந்த போனை பத்தி ஏன் முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா. இன்ஸ்பெக்டரும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இவங்க இதுக்கப்புறம் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போக அப்படியே சீன் கட் ஆகி அந்த லேடி ஹீரோயினி கிட்ட பாலுவை பத்தி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்களா. இதை காமிச்சிட்டு இன்ஸ்பெக்டர் வெளியில வந்து தம் அடிக்கலாம்னு தம் அடிச்சுட்டு பாரா. அப்போ அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்துட்டு சர்வர் ரூமுக்கு போய் கேமரா செக் பண்ணும்போது அதுல ஹீரோ அந்த பேக்கை காருக்கு கீழே மறைக்கிற மாதிரியும் ஃப்ரெண்டு வந்து அந்த பேக்கை கார்ல எடுத்து வைக்கிற மாதிரியும் சிசிடிவி கேமரா இருக்கிறத ஹீரோ வாட்ச் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரியும். இதை பார்த்துட்டு இன்ஸும் அந்த 3 பேத்தையும் கூட்டிட்டு கார்ல போய் அந்த பேக்கை செக் பண்ணா அந்த பேக் ஃபுல்லா ஒரே துணியா தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டரும் பேக்ல என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க அதுக்கு ஹீரோவும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இன்ஸ்பெக்டர் நீ இப்படி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டா, வா உன்னை ஸ்டேஷன் கூட்டி போய் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்தையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக அங்க போய் 3 பேத்தையும் உட்கார வச்சு உங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இதுதான், அதனால மரியாதையா உண்மையை சொல்லிருங்க, அந்த பேக்ல துணிதான் இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் நீங்க தான் பாத்தீங்களா சார் துணிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஃப்ரெண்டும் சார் அது எல்லாமே என்னோட ட்ரெஸ் தான், போற அவசரத்துல இந்த பேக்கை இவனோட வண்டியிலே மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், இதை குடுக்கறதுக்காண்டி வரும்போதுதான் இந்த ஆக்சிடென்ட் இந்த பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டரும் லேப்டாப்ல அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, ஒரு பேக் தூக்கும் போதே அது என்ன வெயிட்டா இருக்குன்னு என்னால கெஸ் பண்ண முடியும், அந்த பேக் இருந்த வெயிட்ட பார்த்தா அதுல இருந்தது ட்ரெஸ் மாதிரி எனக்கு தெரியல, நீ அந்த சிசிடிவி கேமரா பாத்துட்ட அதனாலதான் திறமையா அதுல இருந்த பொருளை மாத்தியும் வச்சுட்ட, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு அதுல என்னதான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் ஏதோ சொல்ல வருவாரா. அந்த இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு கால் வர அட்டன் பண்ணா அந்த சைடு பேசுறது டாக்டர் பாலுக்கு சுயநினைவு வந்துருச்சு, நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தா வந்து சீக்கிரம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டரும் இந்த விஷயத்த வேற யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஹீரோ பார்த்து நான் இப்ப வெளியில போறேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒழுங்கா உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே சீன் கட் ஆகி இந்த சைடு சீஃப் மினிஸ்டர் கிட்ட அந்த கார்ல ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், அந்த பேக் இருந்ததுக்கான அடையாளமே தெரியல, ஒருவேளை அவங்க எடுக்காம கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு கூட இருந்த அடியாட்களும் அவங்க எடுத்ததை நாங்க பார்த்தோம், அந்த பாலுவோட வீட்லயும் நாங்க செக் பண்ணும்போது அங்கேயும் தங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சீஃப் இன்ஸ்பெக்டர் அவங்கள கஸ்டடியில எடுத்து ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்காரு, நான் அங்க போய் கேட்கிற விதத்துல விசாரிச்சா அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மினிஸ்டரும் நீ அப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த அசிஸ்டண்ட பார்த்து இன்னும் கொஞ்சம் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணு, இந்த விஷயத்த நம்ம வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே சீன் கட் ஆகி இந்த சைடு இன்ஸ்பெக்டரும் ஹாஸ்பிட்டல் வந்து பாலுவை பார்த்து விசாரிக்கும் போதுதான் படத்தோட ஒட்டுமொத்த ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. என்னாச்சுன்னா பாலு அந்த தங்கத்தை எடுத்து கார்ல போயிட்டு இருக்கும் போது மினிஸ்டர் பிஏ பாலுக்கு கால் பண்ணி கொண்டு போற தங்கத்தை எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிட்டு உன்னோட ஃபேமிலியோட வேற எங்கேயாவது போயிரு, மினிஸ்டர் இந்த விஷயத்துல உன்னை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காண்டி தான் தங்கத்தை எடுத்து போக சொல்லியிருக்காரு, போற வழியில போலீஸ் உன்னை ரெய்ட் பண்ணி உன்னை புடிச்சிருவாங்க, அமைச்சரோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இவ்வளவு நாளா தங்கம் கடத்தினது நீதான், இதுல மினிஸ்டருக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பிளேட்டையே திருப்பி விட பாக்குறாங்க, உன்னை மாட்டி விட்டுட்டு மினிஸ்டர் தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு, இதுல நீ மாட்டிக்கிட்டா உன்னோட லைஃபே போயிரும், மினிஸ்டரும் அசிஸ்டன்டும் பேசிக்கிட்ட விஷயத்த நானு கேட்டுட்டேன், அதனால இந்த விஷயத்துல நீ எப்படியாவது தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இதனால பாலுவும் இந்த தங்கம் அவங்க
உங்களுக்கு கிடைக்க கூடாது, ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது இவரோட காருக்கு பின்னாடி அந்த அடியாட்களும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. இவங்களை பார்த்துட்டு இவரும் கார் எடுத்துட்டு ஸ்பீடா போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சலாம்னு நினைக்கும் போதுதான் அந்த 2 அடியாட்களும் பாலுவை தாக்கி இருப்பாங்க. அந்த டைம் அவர் தப்பிச்சு வந்துதான் ஹீரோவோட கார்ல முன்னாடி வந்து விழுந்திருப்பாரு. இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்ல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டரும் அவரோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நேரடியா ஜட்ஜி கிட்ட ஸ்டேட்மெண்டா சொன்னா போதும், அப்படி வேற யாருக்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்களை கொலை பண்றது கூட தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வெளியில வந்து டாக்டர் கிட்ட பாலுக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்ற விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லாதீங்க, இந்த விஷயம் ரொம்பவே சீரியஸான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த அசிஸ்டன்ட்டையும் நீ இங்கதான் இருக்கணும், வேற யார் வந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம உள்ள அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே சீன் கட் ஆகி இந்த சைடு சீஃப் ஹீரோ போட்டு ஸ்டேஷன்ல அடி நடிச்சிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் வந்து எதுக்காக இவனை அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல சீஃபும் இவங்க ஒழுங்கா கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாங்க, இப்படி அடிச்சு விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டரும் நீங்க வேணா மேல் அதிகாரியா இருக்கலாம், ஆனா இந்த ஸ்டேஷன் என்னோட கஸ்டடியில இருக்கு, இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு சீஃபும் அப்பனா நீயே அடிச்சு விசாரி, இவங்க ஸ்டேட்மெண்ட் படி இந்த பேக் இவங்களோடது தானே, நீயே அந்த பேக்கை ஓபன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டரும் ஓபன் பண்ணி பாப்பாரா, அதுல தங்கம் இருக்கும். இதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டரும் ஷாக் ஆகி போய் நிக்க அந்த இடத்துல சீஃப் தங்கத்தை கடத்துறதுல இவங்க தான் முக்கியமான குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் இந்த பேக்கை கஸ்டடியில நான் தான் எடுத்தேன், அப்ப செக் பண்ணும்போது இந்த பேக்ல வெறும் துணி மட்டும் தான் இருந்தது, அது போக இவங்க மேல எந்த கிரிமினல் ரெக்கார்டுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல சீஃப் இதுல தங்க இருந்ததுக்கான முக்கிய எவிடன்ஸே நான் தான், இவங்க மேல எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்லைன்னு சொன்னேல, ஹீரோ மேல எந்த மோட்டிவேட்டுமே இல்லாம தன்னோட டீச்சரை அடிச்சு கொலை பண்ணி அதுக்காக 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கான், இது போதாதா அவன் கிரிமினல்னு சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல இன்ஸ்பெக்டருக்கும் ஒன்னும் புரியாம இருக்கும்போது மறுபடியும் சீஃப் நீ அவங்கள காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாத, கேஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேல எஃப்ஐஆர் ரெடி பண்ணி நீ ரெஜிஸ்டர் பண்ணிரு, நான் ஒரு போன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து மினிஸ்டருக்கு கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு, இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு மினிஸ்டரும் இந்த விஷயத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணி வை, இதுக்கு இடையில பாலு முழிச்சிட்டானா நமக்கு தான் பிரச்சனை, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அங்க வரும்போது கூடவே மீடியாவும் வரணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சீஃபும் ஹோல்ட் பண்ணி வச்சா நமக்கு தான் சார் பிரச்சனை, இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு மினிஸ்டரும் அதை பத்தி நீ கவலைப்படாத, கமிஷனருக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டரை பாத்துக்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ண இந்த சைடு இன்ஸ்பெக்டருக்கு கமிஷனர் கால் பண்ணி கோல்டு ஸ்மக்லிங் கேஸ்ல 3 பேத்த கஸ்டடியில எடுத்து வச்சிருக்கீல்ல, அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டரும் அவங்கள ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல தான் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு கமிஷனரும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, அங்க இருக்கிற சீஃப் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நடங்க, இந்த டீடைல் எல்லாம் எடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை கட் பண்ண அதுக்கப்புறம் சீஃபும் உள்ள வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் இவங்க கிட்ட நடந்த விஷயத்த டீடைலா கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு சீஃபும் எவ்வளவு கேட்டாலும் அவங்க பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டாங்க, நீ நான் சொல்றத கேளு, முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் இவங்க அவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட சீஃபும் ஒன்னும் புரியாம என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இன்ஸ்பெக்டரும் அவங்க செஞ்ச தப்ப அவங்களே ஒத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரா. சீஃபும் புரியாம ஹீரோவை பார்க்க அதுக்கு ஹீரோவும் உண்மைதான் சார், நாங்க தான் தங்கத்தை கடத்தணும், வண்டி ஓட்டுறதுல என்ன சார் லாபம் கிடைக்க போகுது, இந்த மாதிரி ஏதாவது பெருசா செஞ்சாதான் சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா சொல்ல இதை பார்த்த சீஃபும் என்ன எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு ஹீரோவும் சத்தியமா நடிக்கல சார், இதுக்கப்புறம் எங்களால முடியல, நீங்க அவளை அடிச்சதுக்கு அப்புறம் உண்மையை எப்படி ஒத்துக்காம இருக்க முடியும், அதனாலதான் ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நக்கலா அவரை கலாய்க்க சீஃபும் ஒன்னும் புரியாம இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அரெஸ்டுக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நீங்க ஒரு தடவை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அதே மாதிரி செஞ்சிடலாம், இப்ப கூட கமிஷனரும் போன் பண்ணி நீங்க சொல்றபடிதான் செய்யணும்னு சொன்னாங்க, அதனால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன், ஏன்னா இந்த கேஸ்ல மினிஸ்டரும் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட சீஃப் ஷாக் ஆகி என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு இன்ஸ்பெக்டரும் இவங்க கிட்ட விசாரிச்சதுல இந்த தங்கத்தை கடத்தல் பண்ணதுல மினிஸ்டருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோவும் ஆமா சார், மினிஸ்டர் சொல்லிதான் நாங்க தங்கத்தை கடத்தணும், ரெகுலரா அவர் சொல்லிதான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், இந்த தங்கம் கூட அவரோட தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயினி இந்த விஷயத்துல மினிஸ்டர் மாட்டிக்கிட்டாருன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருங்க அவரை பிரிச்சு மேஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் எப்படி இருந்தாலும் நாங்க ஜெயிலுக்கு போறது உறுதிதான், அப்படி போறதுக்கு முன்னாடி அமைச்சரையும் கூட கூட்டி தான் போவோம் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சொல்ல அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் இவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்களா, நான் அப்படியே அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல சீஃப் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல அதுக்கு மினிஸ்டரும் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத, முதல்ல போனை ஹீரோ கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல சீஃபும் போனை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது ஹீரோவும் மினிஸ்டர் கிட்ட நம்ம கொண்டு போன தங்கத்தை போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு மினிஸ்டரும் யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் எங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும்ல, எங்களுக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்பந்தம் இல்லன்றது உங்களுக்கு தெரியும், இந்த கேஸ்ல இருந்து எங்களையும் பாலுவையும் ரிலீஸ் பண்ணணும், எங்களுக்கு அது போதும், இந்த விஷயத்த நீங்க சும்மா
ஒன்னும் செய்ய வேணாம், உங்களோட தங்கம் 18 கிலோ எங்கிட்ட தான் இருக்கு, அதை நான் 1 கிராம் குறையாம உங்ககிட்ட திரும்ப கொடுத்துடுறேன், இந்த டீலுக்கு ஓகேனா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மினிஸ்டரும் ஹீரோ சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டு தங்கத்தை எங்க கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றத நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்க இருந்து கிளம்ப, இந்த சைடு இன்ஸ்பெக்டரும் கமிஷனர் என்ன வர சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைடு போக, அப்படியே சீன் கட் ஆகி இன்ஸ்பெக்டர் நடந்த விஷயம் எல்லாத்தையும் கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜையும் காமிப்பாரா. இதெல்லாம் பார்த்துட்டு கமிஷனர், இந்த விஷயத்துல இதுக்கப்புறம் நீங்க தலையிடாதீங்க, இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ், இதுல தலையிடாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டரும் எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு ஃபேவரா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு கமிஷனரும் அந்த லேப்டாப்ல இருந்த வீடியோ எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு, எவிடன்ஸ்க்கெல்லாம் அவ்வளவுதான் மதிப்பு, இதுக்கப்புறம் அந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம், அந்த பசங்களையும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, இப்ப நீங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே கிறிஸ்துமஸ் நைட்ல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வரும்போது அவங்க மேல ஒரு தாக்குதல் நடந்துச்சு, அந்த பையன் அடுத்த நாள் ஒரு டெட் பாடியா தான் போலீஸ்க்கு கிடைச்சான், என்ன நடந்துச்சுன்னு தெரியாத நிலைமையில 6 வருஷமா தன்னோட சுயநினைவை இழந்து பெட்ல முடியாம கிடக்கா, அதுவும் என்னோட வீட்ல, அவ என்னோட தங்கச்சி, அன்னைக்கு அவங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே வரல, அந்த நிலைமையில தான் இப்ப இந்த 2 பசங்களும் இருக்காங்க, இவங்களை காப்பாத்துறதுக்கு என்னோட தலையே போனாலும் பரவாயில்ல, இவங்களை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மாசா சொல்ல, அந்த இடத்துல அந்த கமிஷனருக்கு போன் வருமா, அவங்களும் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக, கமிஷனருக்கு கால் பண்ணி மினிஸ்டர் உடனே நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்க என்னோட அசிஸ்டன்ட் இருக்கான், அவன் மூலமா பாலுவை நானு டிரான்ஸ்பர் பண்ணணும், இந்த விஷயத்த நீங்க தான் கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கமிஷனர் ஓகே சொல்லிட்டு நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா, அந்த இடத்துல டாக்டரும் அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருப்பாங்களா. கமிஷனர் போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அசிஸ்டன்ட்டும் நான் தான் மினிஸ்டரோட அசிஸ்டன்ட், பாலுவை இந்த ஹாஸ்பிட்டலை விட பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம், அதுக்காக பாலுவை கூட்டிட்டு போகணும், ஆனா இந்த டாக்டர் விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல டாக்டரும் பாலுவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல, இன்னும் 2 மணி நேரத்துல நாங்களே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல போலீஸோட அசிஸ்டன்ட்டும் யார் உள்ள வந்தாலும் பார்க்க கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல கமிஷனர் என்னோட ஆர்டரை விட வேற எந்த இதுமே பெருசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட, பாலு மினிஸ்டரோட ஆளுதான், அவருக்கு இப்படி நடந்ததுல அரசியல் சூழ்ச்சி ஏதோ இருக்கு, இந்த விஷயத்துல கவர்மெண்டே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பேஷண்ட் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அசிஸ்டன்ட்டும் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் பார்த்தா அங்க பாலு இருக்க மாட்டாரு, இவர் எங்க போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி கமிஷனரும் கேட்டுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பாலுவை அவரோட கார்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ இன்ஸ்பெக்டர் ஒரு ஐடியா சொன்னாரு, அவருக்கு தெரிஞ்ச இடத்துல கொஞ்ச நாள் உங்களை தலைமறைவா இருக்க சொல்லியிருக்காரு, இந்த பிரச்சனை எல்லாம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பாலுவும் இவ்வளவு நாள மினிஸ்டர் கூட இருந்தும் அவரோட சுயரூபத்தை என்னால கண்டுபிடிக்க முடியல, அவரோட பதவிக்காக என்னையே மாட்டி விடணும்னு நினைச்சிருக்காரு, இந்த விஷயத்துல அவர்கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஹீரோக்கு ஹீரோயின் நம்பர்ல இருந்து கால் வருமா, இவரும் அட்டன் பண்ணி எவ்வளவு நேரமா அவனுக்கு கால் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த சைடு பேசுறது மினிஸ்டர், இவ்வளவு நேரம் நீ விளையாண்டதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நான் சொல்றது கேளு, என்னோட ஆளுங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துக்கு போய் பாலுவை அவங்க கிட்ட ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் ரியா அவளோட வீட்டுக்கு பத்திரமா வந்து சேருவா அப்படின்ற மாதிரி மிரட்ட, அந்த இடத்துல ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அந்த இடத்துல பாலுவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோவும் ரியாவை மினிஸ்டர் பிடிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு பாலுவும் நான் தான் முதலே சொன்னேன்ல, இந்த விஷயத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நீங்க எதுலயும் தலையிட வேணாம், அவர் சொல்ற மாதிரி எங்களை கொண்டு போய் விட்டுரு, எங்களோட தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண, அந்த இடத்துல ஹீரோவும் அவர் ஃபீல் பண்றதை பார்த்துட்டு, இதுல நாங்க தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்னு எங்களுக்கு அவசியமே இல்ல அப்படின்னு மாசா சொல்லிட்டு, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ண, அப்படியே அந்த சீன் கட் ஆகி ஒரு இடத்துல அந்த மினிஸ்டரோட ஆளுங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அங்க போய் பாலுவை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு தங்க இருக்கிற பேக்கையும் அவங்க கிட்ட கொடுப்பாரா. அவங்களும் அந்த பேக்கை வாங்கி உள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல போலீஸோட சைரன் சவுண்ட் கேக்குமா, இதை பார்த்துட்டு போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த பேக்கை உள்ள வச்சுட்டு அவங்களும் அந்த காரை எடுத்துட்டு கிளம்ப, இந்த சைடு போலீஸ் வண்டியில வர்றது இன்ஸ்பெக்டர், அவரும் ஹீரோவை சீக்கிரமா ஏறு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இந்த டைம்ல அவங்க வண்டியை ஃபாலோ பண்றது ரொம்பவே ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் இந்த விஷயத்துல ரிஸ்க் இருக்குன்னு எனக்கும் தெரியும், நாளைக்கு காலையில யார் உயிரோட இருப்பாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் யாருக்கும் எதுவுமே ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போன்ல ஜிபிஎஸ் மூலமா அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருமா. ஆக்சுவலா ஹீரோ அந்த லேடியோட போன்ல வாட்ஸ்அப் மூலமா லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிருப்பாங்க, அதை ட்ராக் பண்ணி இவங்கள ஃபாலோ பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணிருப்பாரு. அந்த விஷயத்தை இப்ப நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்கப்புறம் ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் கிளம்புறதுக்கு முன்னாடி லேடி ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ நான் சொன்னதுபடி செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப, இந்த சைடு சீஃபும் மினிஸ்டரும் ஒரு இடத்துல ஹீரோயினியா கஸ்டடியில வச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மினிஸ்டரோட அடியாட்களும் வந்து சேர, வந்தவங்க பாலுவை ஒப்படைச்சிட்டு தங்க இருக்கிற பேக்கையும் கொடுப்பாங்களா. மினிஸ்டரும் அந்த பேக்கை வாங்கி செக் பண்ணா அதுல 10 கிலோ தங்கம் தான் இருக்குமா, பேலன்ஸ் தங்கம் எங்க அப்படின்ற மாதிரி அடியாட்கள் கிட்ட கேட்க, அந்த இடத்துல அடியாட்கள் இந்த பேக்கை வாங்குற சமயத்துல போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததுனால நாங்க சரியா செக் பண்ண முடியாம அவசரத்துல இந்த பேக்கை கார்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல மினிஸ்டர் ஹீரோக்கு கால் பண்ணி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்
தேவையில்லாம என் விஷயத்துல விளையாடாதன்னு சொல்லி மீதி தங்கம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல ஹீரோவும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த போன்ல பேசினா சரியா வராது, இன்னும் 2 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் நேர்ல பேசுவோம் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண மினிஸ்டர் ஒன்னும் புரியாம 2 நிமிஷத்துல இங்க வந்துருவானா அப்படின்ற மாதிரி சொல்லி சீஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்க பார்த்தா பின்னாடியே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோ ஜெயிலுக்கு போன விஷயம் மட்டும் தானே தெரியும், ஆனா அவன் எதுக்காக போனான்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல. என்னோட 13 வயசுல எங்கிட்ட தப்பா நடந்துகிட்ட வாத்தியார குத்தி கொலை பண்ணா, இதுக்காக போலீஸ் அவனை 3 நாளா கஸ்டடியில வச்சு எல்லா விதமான டார்ச்சரும் கொடுத்தாலும் அவன் எதுக்காக கொலை பண்ணா அப்படின்ற ரீசனை வெளியில சொல்லவே இல்ல. ஏன்னா என்னோட பேரு பேப்பர்ல வந்துரும் சொல்லி 13 வயசுல எனக்காக இவ்வளவு தூரம் செஞ்சவன் இந்த வயசுல எனக்காக எவ்வளவு செய்வான் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் கார்ல இருந்து மாசா இறங்கி அங்க இருந்த அடியாட்களோட சண்டை போடுறாரு. கூடவே இன்ஸ்பெக்டரும் ஒரு பக்கம் ஃபைட் பண்ண ஒரு வழியா எல்லாத்தையும் ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் அடிச்சு காலி பண்ணிட்டு மினிஸ்டர் கிட்ட வந்து இவ்வளவு நேரம் நடந்த விஷயங்கள் எல்லாமே எங்களோட பிளான் படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் உங்களோட பேலன்ஸ் 10 கிலோ தங்கம் எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, ஊரே அலசி தேடினாலும் தேடாத இடம்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடம் உங்க வீடுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் ஒன்னும் புரியாம ஹீரோவை பார்க்க அந்த இடத்துல ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே கோல்ட உங்க வீட்டுலதான் வச்ச அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தா மினிஸ்டரோட வீட்டுல ரெய்டு நடந்துட்டு இருக்குமா. அந்த இடத்துல லேடி ஃப்ரெண்ட் ஃபுட்டை டெலிவரி கொடுக்கற மாதிரி அங்க வந்து அந்த பாக்ஸ்ல தங்கத்தை வச்சு பிஏ கிட்ட கொடுக்கும் போது அவரும் அதுல இருந்த தங்கத்தை வீட்டுல மறைச்சு வச்சிடறாரு. ரெய்டு பண்ண வந்த ஆபீசரும் தங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை எழுதிடுறாங்க. இதனால மினிஸ்டரும் கூடவே அசிஸ்டன்டும் மாட்டிக்கிறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, உங்களோட தங்கம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகல, சீஃப் கிட்ட கொடுத்து விட்ட அந்த 2 கிலோ தங்கம் நான் ஆல்ரெடி கமிஷனர் வீட்டுல அதை வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டர் ஒரு சீன்ல கமிஷனர் வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல கமிஷனருக்கு போன் வந்து அவங்க தனியா போயிருப்பாங்களா, அந்த கேப்பை யூஸ் பண்ணி இன்ஸ்பெக்டர் அவர் கொண்டு வந்த தங்கத்தை கமிஷனர் வீட்டுல மறைச்சு வச்சிருந்திருப்பாரு. இதனால அங்க ரெய்டு வந்து கமிஷனரும் அந்த சைடு மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இன்ஸ்பெக்டர் கொண்டு வந்த 2 கிலோ தங்கம், நாங்க பேக்ல கொடுத்து விட்ட 8 கிலோ தங்கம், அது போக உங்க வீட்டுல 10 கிலோ தங்கம், நான் சொன்ன மாதிரி உங்களோட தங்கத்தை நான் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல மினிஸ்டர் ஒன்னும் புரியாம ஒன்னும் செய்ய முடியாம உட்கார அந்த இடத்துக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கூடவே மீடியாவும் வர அந்த இடத்துல மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி அவங்களோட நியூஸ் சேனல்ல தங்கத்தை கடத்தல் பண்ண கேஸ்ல மினிஸ்டர் சீஃப் கூடவே கமிஷனருக்கு இதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லிட்டு வெளியில வருவாங்களா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ இவங்களை பிக்கப் பண்ற மாதிரி வர அப்படியே அந்த படமும் முடியுது. சோ எப்படி இருந்தது இந்த படம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய், see you.